நாடாளுமன்றத்திற்குள் பத்திரிகையாளர்கள் நுழையக்கூடாது. சுற்றி வேலி அமைத்திருக்கிறார்கள். மீறி வந்தால் புகைப்படம் எடுத்து அடுத்த நாள் அவர்கள் உள்ளே நுழைய முடியாமல் அவர்களுடைய பாஸ் பறிக்கப்படும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைய முடியாது. பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் அந்த லாபி, இன்னர் லாபி, அவுட்டர் லாபி என்று சொல்வதை போல மைய மண்டபம் வரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற உரிமை பெற்ற பத்திரிகையாளர்கள் வந்து உட்கார்ந்து பேசிய இடத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியே வந்து நிற்க வேண்டும். நாங்கள் பாஸ் கொடுத்தால் தான் அவர்கள் உள்ளே வர முடியும். தெரியுமா? அவலம், அசிங்கம். முன்னாள் அமைச்சர்கள் வந்து உள்ளே வர முடியாமல் வெளியே நிற்கிற அவலம். மீறி போனால் அப்படியே அந்த பக்கமாக கேண்டீனுக்கு மட்டும் அனுப்புவார்கள். லாபிக்குள் யாருமே வர முடியாது. என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது என்றால் சொல்கிறேன். முன்னால் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்பீக்கர், இந்த CISF என்ற இந்த படை அமித்ஷா தலைமையில் இருக்கிற உள்துறையின் கட்டுப்பாட்டில் வருகிறது. So the parliament is also under the control of the home ministry. நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டதுதான் அரசாங்கமே தவிர அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றம் கட்டுப்பட்டது இல்லை. இந்த நாட்டின் அரசியல் சட்டப்படி the executive is accountable to the parliament. The parliament is accountable to the people. ஒரு அரசாங்கம் என்பது நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டு வந்து விளக்கம் சொல்ல வேண்டும். எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் இதுதான் பிரச்சனை என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது தொகுதி மறுவரையில் எங்களுடைய தமிழக மக்கள், ஒடிசா, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள், மேற்கு வங்காளத்தை போன்ற மாநிலங்கள் பாதிக்கப்பட இருக்கிறது என்று முதலாக சரியான எச்சரிக்கை உணர்வோடு தமிழக முதல்வர் குரல் எழுப்பியதற்கு பின்னால் எல்லா மாநிலங்களும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. தினந்தோறும் நாங்கள் நாடாளுமன்றத்தில் அதற்காக பல தீர்மானங்களை கொடுக்கிறோம். 0 அவர்களை பேச வேண்டும் என்று சொல்கிறோம். குறுகிய கால நடத்துங்கள் என்று சொல்கிறோம். இப்படி நாடே கொந்தளித்து கிடக்கிற போது அதில் தொடர்புடைய உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திற்கு வந்து கோயம்புத்தூரில் நின்று சொல்வதை அவையில் நின்று சொல்லலாம் அல்லவா? யாருக்கும் பாதகம் வராது. பாதகம் வராத அளவிலே நாங்கள் நிச்சயமாக இதை செய்வோம் என்று உத்தரவாதம் தருவதற்கு மறுக்கிறார்கள் என்பதை விட எங்களை மதிப்பதே இல்லை. என்ன நடந்தாலும் நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை போல ஒரு நான் வார்த்தைகளை, பெரிய வார்த்தைகளை பொதுவாக மேடைகளில் பயன்படுத்துவதில்லை. அப்படி ஒரு எதேச்சாதிகார மனப்பான்மை அவர்கள். ஸ்டாலின் என்ன கேட்பது, திமுக என்ன கேட்பது, கம்யூனிஸ்ட் என்ன கேட்பது, காங்கிரஸ் என்ன கேட்பது, நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டோம் என்றால் எங்களுக்கு சொல்ல வேண்டாம், நாடாளுமன்றத்தின் மூலம் மக்களுக்கு சொல்ல வேண்டுமா? வேண்டாம். வருவதே இல்லை. இந்த தொகுதி மறுவரையின் காரணமாக பாதிக்கப்படுவோம் என்று அலறுவதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டு மக்கள், இந்த பகுதியிலே வாழ்கிற மக்கள் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். அதற்குத்தான் கூட்டம் போடுகிறோம். ஆகாததை போகாததை பேசுவதற்கு அல்ல. ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் பின்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். 1950 இந்த நாடு குடியரசாக மாறிய பொழுது மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 36 கோடி. இங்க பாருங்க, 50வது ஆண்டு மக்கள் தொகை 36 கோடி. பின்னர் 61, 71 என்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. 1971 அடிப்படையில் 73 மறுவரையறை செய்யப்பட்ட போது மக்கள் தொகை 54 கோடி. இந்தியா முழுவதும் நாடாளுமன்றத்தில் 543 பிரதிநிதிகள். அதில் தமிழ்நாட்டுக்கு 39, உத்தரப்பிரதேசத்துக்கு 80. இப்படியே போகிற போது என்ன நிலைமை ஆகிறது என்று சொன்னால், இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் இருந்து அவசர நிலையை நடைமுறைப்படுத்திய போது அரசியல் சட்டத்தில் ஒரு திருத்தம் செய்கிறார். புகழ்மிக்க 42வது அரசியல் சட்ட திருத்தம் என்பது. அவர் கடுமையாக நடைமுறைப்படுத்த விரும்பியது தொலைநோக்கு பார்வையோடு குடும்ப கட்டுப்பாடை அமல்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இந்தியாவினுடைய மக்கள் தொகை பூதாகரமாக வளர்ந்துவிடும். இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு சீனா. இன்னும் 2-3 ஆண்டுகளில் அதை தாண்டி இந்தியாவின் மக்கள் தொகை உயர்ந்துவிடும். நம்மை விட சீனா வளமான நாடு, வசதியான நாடு, தொழில் வளர்ச்சியில்
எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கிற நாடு, காசு பணத்தில் வளர்ந்திருக்கிறான். ஆனால் இங்கே 100 நாள் வேலை திட்டத்திற்கு வேலை இல்லை, காசு இல்லை என்று கதறுகிற மக்கள் 65 கோடி பேர் வாழ்கிற நாட்டில் 146 கோடி மக்கள் உயர்ந்திருக்கிறார். என்ன காரணம்? இந்திரா காந்தி அம்மையார் சொன்னால் குடும்ப கட்டுப்பாடு எல்லா இடங்களிலும் சீராக இருக்க வேண்டும். அப்படி வர வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் தீவிரமாக அதை நடைமுறைப்படுத்தும். அப்படி வந்ததற்கு பின்னால் அடுத்து நடக்க வேண்டிய தொகுதி மறுவரையை 25 ஆண்டு காலம் தள்ளி வைக்கலாம் என்று சொன்னார். அடுத்து என்று சொன்னால் 76 இருந்து 2001 ஆண்டு என்ன நடந்தது? 1971 54 கோடி மக்களாக இருந்த இந்த நாடு 2001 100 கோடியாக உயர்ந்தது. 2011 120 கோடியாகிவிட்டது. 2001 பிரதமராக இருந்த வாஜ்பாய் இதன் ஆபத்தை உணர்ந்தார், அவரும் செய்தார். தென் மாநிலங்களின் கோரிக்கை ஏற்று இந்த பகுதியில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் இருக்கிறது, வடக்கே உயர்ந்து கொண்டே போகிறது, எனவே சீராக இருக்காது, இன்னும் 25 ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்றார். அந்த அடிப்படையில் 2026 ஆண்டு அடுத்த ஆண்டு தொகுதி மறுவரை செய்யப்பட்டாக வேண்டும். அப்படி தொகுதி அடிப்படையிலே, மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாட்டில் தலை சிறந்து விளங்குகிறது, மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலே சிறந்து விளங்குகிறது. தொழில்துறையில், கல்வியில், உற்பத்தியில் ஒன்றிய அரசுக்கு அள்ளி கொடுக்கின்ற வரிப்பணத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, நிதி ஆயோக் என்ற மத்திய அரசினுடைய நிறுவனம் ஒரு அமைப்பு சொல்கிறது. the top most states in India are 2 states. 85.6 மதிப்பெண்கள் பெற்று தமிழ்நாடு, கேரளா. கல்வியில் முதலிடத்தில் இருக்கிறோம், எல்லாவற்றிலும். அதே போல மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலும் இருக்கிறோம். இதன் விளைவு என்ன ஆனது தெரியுமா? 2026 இந்த அடிப்படையில் செய்தால் இப்போது தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள், அது 31 குறையும். கேரளாவில் 20 இருக்கிறது, அது 12 குறையும். உத்தரப்பிரதேசத்தில் 80 இருக்கிறது அல்லவா, அது 140 உயரும். என்ன கொடுமை இது! ஒரு பக்கம் அவர்கள் எதையும் சரியாக செய்வதில்லை. ஒன்றிய அரசுக்கு தருகிற பணமே 4 ரூபாய் என்றால் திரும்பி கிடைப்பது 16. நாம் வருடத்திற்கு, நான் சதவீத அடிப்படையில் ஒரு கூட்டத்தில் சொல்ல விரும்பவில்லை, ஒரு சாதாரணமாக ரூபாய் என்று சொல்கிறேன். 9%, 4% என்று அங்கே பேசலாம். அவர்கள் 4 ரூபாய் கொடுத்து விட்டு 16 ரூபாய் பெறுகிறார்கள். நாம் 9 ரூபாய் கொடுத்து விட்டு வெறும் 4 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதே போல மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய காரணத்திற்காக நாம் இழக்கப் போவது 8 இடங்கள் என்று சொன்னால் பொறுக்க முடியாமல் பொங்கி எழுந்த முதல் உணர்ச்சிகரமான உரிமை குரல் தளபதி அண்ணன் ஸ்டாலின். அவர் அழைப்பை ஏற்று 7 மாநில முதலமைச்சர்கள், எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தார்கள். எல்லோரும் பாராட்டுகிறார்கள். தேங்க்ஸ் டு யுவர் லீடர் மிஸ்டர் ஸ்டாலின். இதை முன்னெடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இது மட்டுமில்லை, எல்லா பிரச்சனைகளும் இனி அவர்தான் முன்னெடுப்பார். இந்த நாட்டை, ஜனநாயகத்தை, எல்லாவற்றையும் காப்பார். ஆக நாங்கள் சொல்வது, மறுசீரமைப்பு என்பதை மக்கள் தொகை அடிப்படையில் செய்யாதீர்கள். அமித்ஷா வந்து பேசிவிட்டு போனார், அதெல்லாம் குறையாது. நான் இந்த ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், குறையாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதை தம்பி அண்ணாமலை எடுத்துக்கொண்டு பேசுகிறார். எப்படி குறையாது எனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? குறையாது. எப்படி? இப்போது 543 என்பது 848 உயரப்போகிறது. அந்த அளவிற்கு பெரிதாக நாடாளுமன்ற வளாகத்தை கட்டியிருக்கிறார்கள். மைய மண்டபம் கிடையாது. 2 அவை உறுப்பினர்களும் சந்திக்க முடியாது. நான் நாடாளுமன்றத்திலே கேட்டேன், எல்லாம் ஒன்றாக வேண்டும், மொழி, இனம், மதம், கல்வி எல்லாம் ஒன்றாக வேண்டும் என்கிறீர்களே, நாடாளுமன்றத்தை மட்டும் ஏன் 2ஆக பிரிக்கிறீர்கள்? மக்களவை உறுப்பினர்களுக்கு மாநில உறுப்பினருக்கு சம்பந்தம் இல்லையா? 848 என்று உயர்கிற போது மக்கள் தொகை அடிப்படைகளை பிரித்தால் நமக்கு 10 இடங்கள் கூட கிடைக்கும், அவர்களுடைய வார்த்தைப்படி. ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? 63 கிடைக்கும். மறுபடி அடி விழுகிறது. ஆக எங்களை பொறுத்தவரை 1971 கணக்கின் அடிப்படையில் 848 உயர்த்தினாலும் தமிழ்நாட்டுக்கு 39 இருந்து 61 உயரும். அவர்களுடைய நிலையும் அதே போலதான் உயரும். ஆக ஒரு தெளிவான முன்னெடுப்பை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். நான் அதைத்தான் இங்கே வந்திருக்கிற மக்களுக்கு சொல்வேன். 1 மணி நேரம் பேச வேண்டியதில்லை. எங்களுக்கெல்லாம் நாடாளுமன்றத்தில் 2 நிமிடம் 3 நிமிடம் தான் தருவார்கள். சில நேரங்களில் தான் 10 நிமிடம் 15 நிமிடம் கிடைக்கும்.
முக்கியமான விவாதங்களின் போது தொடங்கி வைக்கிற வாய்ப்பு என்றால் 20 நிமிடம் கிடைக்கும். அதனால நான் 2 மணி நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கிடைத்திருக்கிற நேரத்தில் சொல்லி இருக்கிறேன், எச்சரிக்கையாக இருங்கள். நாடாளுமன்றம் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. அரசியல் சட்டம் என்ன ஆகும் தெரியாது. ஜனநாயகம் எதிர்காலத்தில் என்ன ஆகும் தெரியாது. இந்திய நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் என்ன ஆகும் தெரியாது. எல்லா ஆபத்துகளும் வந்து கொண்டிருக்கின்றன. மொழிகளை நசுக்குகிறார்கள், உரிமைகளை நசுக்குகிறார்கள், சிறுபான்மையினரை முடக்குகிறார்கள். இப்படி ஒரு அரசாங்கம் அங்கே நடக்கிறதே. அந்த அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் தமிழ்நாட்டிலே கால் ஊன்றக்கூடாது, அவர்கள் வலிமை பெறக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கிறேன். இளைஞர்களுக்கு சொல்லுவேன், உங்கள் கடமை 2. ஒன்று, எல்லையோரத்தில் வீரர்களாக நின்று அது போன்ற உணர்வுடையவர்கள் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இடமில்லை என்று தெளிவாக சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களை, இந்த மண்ணை, மரபை, மொழியை, பண்பாட்டை பாதுகாக்கிற தலைவர் ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம் என்று உறுதி கூறுகிறோம். தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியாவே எதிர்காலத்தில் ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால், தனித்துவத்தோடு நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்கள் ஆதரவு என்றைக்கும் இருந்தால் போதும். நீங்கள் போராட வேண்டாம், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் நடுத்தருவுக்கு வரக்கூடாது என்று தன் குடும்பத்தை நடுத்தருவிலே நிறுத்திவிட்டு வருகிறவன் கையில் கருப்பு சிவப்பு கொடியிருக்கும். நாங்கள் எங்களுக்காக வாழ்ந்தவர்கள் இல்லை, உங்களுக்காக வாழ்கிறவர்கள். எங்களை நம்புங்கள். எதிர்காலம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நலமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.